யாருங்க அவன் இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்? ஓடியா ஓடி. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர். இவர் பேர் தான் கெவின். இவர் வந்து ராம் சரணோட ஸ்பெஷல் பாடி கார்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு MMA ஃபைட்டராங்க. இவருக்கு சம்பளம் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரையும் தரதா சொல்றாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி தண்டாலும் தருவாங்க. ஏன்னா மாமனார் வீட்டுல அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. சார் இது எழுதி இருக்கிறத சொன்னேன் சார். வேணா நீங்களே படிச்சுக்கோங்க. அண்ணா நீங்களே படிச்சுக்கோங்க சார். இந்தாங்க. சரி படி. ஸோ ரீசெண்டாக நிறைய மீட்டப்க்குலாம் போகிறப்ப ஃபேன்ஸ் எல்லாம் ராம் சரண் மேலே விழுந்துட்டு அவர் கையில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அடிபட்டு இருந்துச்சு. ஸோ இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஒரு MMA ஃபைட்டரை வந்து ஒரு ஸ்பெஷல் பாடி கார்டாக வச்சிருக்காரு. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ நம்ம பசங்களாம் டே அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பொழுக்குல 2 குத்தி ஓரமாக நிற்க வச்சாதான் இனிமேல் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். ஸோ எனக்கு உண்மையாலுமே இதை பார்த்தா என்ன தெரியுங்களா ஞாபகம் வருது, சுல்தான் படத்தில் பின்னாடி ஒரு பாடிகாராக ஒருத்தர் நிற்பார்ல, அதே மாதிரி தான் ஞாபகம் வருது. அச்சு மூஞ்சி கிஞ்சலாம் கிழிச்சிருவேன். ஸோ இதே மாதிரி பாடி கார்ட்லாம் நம்ம தமிழ் நடிகர்களும் வச்சா எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சனா செத்துற. உனக்கு எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குது பின்னாடி?